வணக்கம். வெல்கம் பேக் டூ மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்கள நான் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, இந்த சிசி ப்ரிப்பேர்ல லீட் கோர்சிங் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ, இதுல வந்து பார்ட் 4 சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு ஒரு 5 கொஸ்டின் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஆட் ஒன் அவுட்? ஸோ, மொத்தம் வந்து 4 சாய்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ, 3 சாய்ஸ் வந்து ஒரே இத தான் வந்து குறிக்கும். சரிங்களா? இன்னொன்னு மட்டும் தான் அதான் வேற எத குறிக்கும். ஸோ, அது என்னன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு இந்த கிராக்கிங் இப்போதைக்கு குடுத்துருக்காய்ங்க. அண்டர் பீட் கிராக்கிங், கோல்டு கிராக்கிங், HICC கிராக்கிங், ஹாட் கிராக்கிங். ஸோ, கோல்டு கிராக்கிங்னா என்னன்னா, இந்த ஹைட்ரஜன்னால ஏற்படக்கூடிய கிராக்கிங். ஸோ, வெல்ட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 24 ஹவர்ஸோ, 72 ஹவர்ஸோ ஸோ அந்த மாரி டிலே பண்ணி வரக்கூடிய கிராக் தான் வந்து இந்த கோல்டு கிராக். ஸோ இது எதனால வருதுன்னா, ஹைட்ரஜனால வருது. ஸோ ஹைட்ரஜன் இன்டியூஸ்டா இருக்கனால வருது. ஸோ ஹைட்ரஜன் இன்டியூஸ்ட் கோல்டு கிராக். இதுவும் கோல்டு கிராக்கும் ஒண்ணு. ஸோ அண்டர் பீட் கிராக்கிங். ஸோ அண்டர் பீட் கிராக்கிங்னா என்ன? அப்டின்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஃபில்லட் வெல்டுக்கு பீடுக்கு கீழ உங்களுக்கு அந்த அ மெட்டீரியல்ல வரக்கூடிய கிராக் தான் வந்து இந்த அண்டர் பீட் கிராக். இதுவும் எதனால வருது அப்டின்னா, ஹைட்ரஜன் உள்ள இருக்கனால தான் வந்து இந்த கிராக்கும் வருது. ஹைட்ரஜன் வரும்போது உங்களுக்கு வந்து கிராக் ஏற்படும். வெளியில வரும்போது. ஸோ, அண்டர் பீட் கிராக்கிங்கும், கோல்டு கிராக்கிங்கும், HICC கிராக்கிங்கும் ஒண்ணு. சரிங்களா? எது வேற அப்டின்னா, இந்த ஹாட் கிராக்கிங். ஹாட் கிராக்கிங் தான் வந்து இந்த 3யோட டிஃபரண்ட். ஸோ, இத வந்து நம்ம வந்து சாலிடிஃபிகேஷன் கிராக் அப்டின்னு சொல்லுவோம். அப்டி இல்லனா சென்ட்ரல் லைன் கிராக் அப்டின்னு வந்து சொல்லுவோம். ஸோ, இது எதனால வருதுன்னா, இம்பியூரிட்டீஸ்னால வருது. இப்ப உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ல அதிக இம்பியூரிட்டீஸ் லைக் பாஸ்பரஸ், சல்ஃபர் இந்த மாரி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து 16ல இத பார்த்தீங்கன்னா, வித் ரெஃபரன்ஸ் டூ த ப்ரீவியஸ் கொஸ்டின் அண்ட் த கரெக்ட் ஆன்சர், விச் ஆர் த ஃபாலோயிங் பார்ட்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் த கிராக்கிங் மெக்கானிசம். ஸோ, முந்தைய கொஸ்டினும் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் எதனால உங்களுக்கு வந்து இந்த கிராக் வந்து ஏற்பட்டுச்சு? எந்த அ உங்களுக்கு வந்து எலமெண்ட்ஸ்னால உங்களுக்கு வந்து இந்த கிராக் வந்துச்சு? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் இருக்கனால வந்துச்சான்னா, இல்ல. ஹார்ட் கிராக் வந்து இம்பியூரிட்டீஸ்னால தான் வந்துச்சு. ஸோ இம்பியூரிட்டீஸ் ஆல்ரெடி நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன். சல்ஃபர் அண்ட் பாஸ்பரஸ். ஸோ இதில வந்து குரோமியம் ஆல்ரெடி தெரியும். கரோஷன் ரெசிஸ்டன்ஸ்க்காக நம்ம வந்து ஆட் பண்ணக்கூடிய ஒரு எலமெண்ட்ஸ். ஸோ குரோமியம்னால வர்றதுக்கு வாய்ப்பில்ல. குரோமியம்னால உங்களுக்கு வந்து கரோஷன் வராம தடுக்க தான் செய்யும். ஸோ அதுக்கு சம்மந்தம் இல்ல. சல்ஃபர் தான் ஒரு இம்பியூரிட்டீஸ். ஸோ இதனால தான் வந்து உங்களுக்கு ஹார்ட் கிராக்கிங் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதெல்லாம் லோ மெல்ட்டிங் பாயிண்ட் உள்ள எலமெண்ட்ஸ் அந்த இம்பியூரிட்டி. ஸோ அதனால தான் உங்களுக்கு சென்ட்ரல் லைனில் வந்து உங்களுக்கு வந்து கிராக் வந்து வருது. ஸோ ஸ்லாக்னால வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை கிராக். ஸ்லாக்னால உங்களுக்கு இன்க்ளூஷன் தான் வரும். ஸ்லாக் இன்க்ளூஷன் ஆகிருக்கும். இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் இஸ் சல்ஃபர் சி. ஃபஸ்ட்டுக்கு 16க்கு ஆன்சர் வந்து ஹார்ட் கிராக்கிங். அடுத்து வந்து 17ல் பார்த்தீங்கன்னா ட்ரூப்பிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ ட்ரூப்பிங் கேரக்டரிஸ்டிக், ஃப்ளாட் கேரக்டரிஸ்டிக் 2 பார்த்துருப்பீங்க. ஸோ ட்ரூப்பிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஃப்ளாட் கேரக்டரிஸ்டிக் வந்து கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ட்ரூப்பிங் கேரக்டரிஸ்டிக் நம்ம வந்து வெல்டிங் ப்ராசஸில் வந்து இந்த ஸ்மால் வெல்டிங் ப்ராசஸில் அதே மாதிரி டிக் இது ரெண்டும் உங்களுக்கு கான்ஸ்டன்ட் கரண்ட் வெல்டிங் ப்ராசஸ். கரண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து வோல்டேஜ் வந்து வேரி ஆகும். வோல்டேஜ் எப்படி வேரி ஆகும்னா உங்களுக்கு வந்து இந்த ஆர்க் லென்த்தை வச்சு வேரி ஆகும். பட் கான்ஸ்டண்ட்டாக கரண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து செட் பண்ணிடுவோம். ஓகேவா? இதுதான் கான்செப்ட்டு. ஸோ சாய்ஸஸ் நம்ம வந்து படிப்போம். ட்ரூப்பிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் இஸ் ஸோ கால்ட் பிகாஸ் வெல்டிங் கரண்ட் ட்ராப்ஸ் கான்ஸ்டன்ட்லி டூரிங் த வெல்டிங் ஆப்ரேஷன். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வெல்டிங் ஆப்ரேஷன் அப்போது சரிங்களா, உங்களுக்கு இந்த வெல்டிங் கரண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஸ்டண்ட்டாக குறைஞ்சிட்டே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நம்மளுக்கு லூப்பிங் கேரக்டரிஸ்டிக்னா என்ன? கான்ஸ்டன்ட் கரண்ட். கரண்ட்ல உங்களுக்கு வந்து மாற்றம் வராது. சேஞ்ச் ஆகாது. ஸோ இதில வந்து ட்ராப் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கரண்ட்ல சேஞ்ச் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிடையாது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் நீங்க போயிட்டீங்கன்னா, ஒர்க் ஆன் த பேசிஸ் ஆஃப் அ லார்ஜ் சேஞ்ச் இன் வோல்டேஜ் ஈக்குவல் டூ அ ஸ்மால் சேஞ்சஸ் இன் ஆம்பியரேஜ். உங்களுக்கு வோல்டேஜில் வந்து அதிக சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கரண்ட் வந்து வேரி ஆகும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரூப்பிங் கேரக்டரிஸ்டிக்கில் அந்த கிராஃபில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிராஃப் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்காது, உங்களுக்கு வந்து கேர்வாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு வந்து அந்த வோல்டேஜ் வோல்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக சேஞ்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் தான் வந்து ஆம்பியரேஜ் தான் சேஞ்ச் ஆகும் ட்ரூப்பிங் கேரக்டரிஸ்டிக்கில். அதுதான் அந்த கிராஃபில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ ஆன்சர் பி தான் வந்து கரெக்டு. ஸோ அடுத்த சாய்ஸை பார்ப்போம். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைனலாக வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிப்போம். யூஸ் அ செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஆர்க் டு பேலன்ஸ் த ஆம்பியரேஜ் அண்ட் வோல்டேஜ். செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஆர்க் அது எதில் வரும்னா ஃப்ளாட் கேரக்டரிஸ்டிக்ஸில் வரும். கான்ஸ்டன்ட் வோல்டேஜ். ஸோ வோல்டேஜ் வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக செல்ஃப் அட்ஜஸ்ட் பண்ணும். அதிக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகிட்டு உங்களுக்கு வந்து அந்த இதை வந்து செட் பண்ணும், அந்த ஆர்க் லென்த்தை. ஸோ அது கிடையாது, அது ஃப்ளாட் கேரக்டரிஸ்டிக்கில் வரும். இட்ஸ் ரிலேட்டட் டு ஃப்ளாட் கேரக்டரிஸ்டிக். அடுத்து டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஆன் த பேசிஸ் தட் த ஸ்மால் சேஞ்ச் இன் வோல்டேஜ் ஈக்குவல்ஸ் அ லார்ஜ் சேஞ்ச் இன் ஆம்பியரேஜ். ஃப்ளாட் கேரக்டரிஸ்டிக்ஸில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு வோல்டேஜ் சேஞ்ச் ஆனாலும் உங்களுக்கு வந்து ஆம்பியரேஜில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் சேஞ்ச் வரும். சரிங்களா? நீங்கள் அதில் பார்த்தாலே தெரியும், ஃப்ளாட் கேரக்டரிஸ்டிக்ஸில் அந்த கிராஃபில் பார்த்தாலே தெரியும். ஆல்ரெடி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, ஒர்க்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் அ லார்ஜ் சேஞ்ச் இன் வோல்டேஜ் ஈக்குவல்ஸ் அ ஸ்மால் சேஞ்ச் இன் ஆம்பியரேஜ். ஸ்மால் சேஞ்ச் தான் இருக்கும், ரொம்ப பிக் வேரியேஷன்லாம் வந்து இருக்காது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, with reference to the previous question and the correct answer, what process use this output characteristics? எந்த ப்ராசஸ் வந்து இந்த ட்ராப்பிங் கேரக்டரிஸ்டிக் உடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்ப்போம். டிக்கும் எஸ்எம்ஏடபிள்யூ அந்த எம்எம்ஏ தான் வந்து உங்களுக்கு வந்து கான்ஸ்டன்ட் கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் ட்ரூப்பிங் கேரக்டரிஸ்டிக் உள்ள வெல்டிங் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மிக் அண்ட் மேக் சொல்லியிருக்காங்க, அண்ட் எஃப்சிடபிள்யூ இது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வோல்டேஜ். ஸோ ஃப்ளாட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இது கிடையாது. எம்எம்ஏ அண்ட் டிக். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். சாவும் மிகவும் கிடையாது. எம்எம்ஏ அண்ட் எஃப்சிடபிள்யூ. எம்எம்ஏ இருக்குது, ஆனால் எஃப்சிடபிள்யூ கிடையாது. ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, த டேர்ம் ஏ பர்சன்டேஜ் இஸ் யூஸ்ட். இதை வந்து இந்த ஏ பர்சன்டேஜ்னா எதை டினோட் பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் வந்து எலாங்குவேஷன் அதைத்தான் வந்து நம்ம டினோட் பண்ணுவோம். சரிங்களா? எலாங்குவேஷன்னா சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த் இன்ட்டு 100. ஸோ அதை வந்து எலாங்கேஷன் அதை எப்படி ஏ பர்சன்டேஜ் தான் வந்து டினோட் பண்ணுவோம். ஸோ டு டிட்டர்மைன் த ஈல்டு பாயிண்ட் அதை நம்ம வந்து ஆர்இ அப்படி டினோட் பண்ணுவோம். சார்ட் இம்பேக்ட் டெஸ்டிங் அது வந்து ஜூலில், அது யூனிட் வந்து ஜூலில் வரும். இம்பேக்ட் டெஸ்டிங் எனர்ஜி, ஓகேங்களா? அது வந்து இதில் வராது. அதுக்கப்புறம் சிடிஓடி கிராக் டிப் ஓப்பன் டிஸ்பிளேஸ்மெண்ட் டெஸ்டிங். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிராக் ஆகிருக்கா, கிராக் எவ்வளோ தூரம் ஓப்பன் ஆகிருக்கு, ஸோ அதை தான் நம்ம வந்து செக் பண்ணுவோம்.
ஸோ அதை நான் வந்து டெனோட் பண்ண மாட்டோம். இந்த A% வராது. ஸோ எலாங்கேஷனில் மட்டும்தான் வந்து இந்த A% வந்து எலாங்கேஷனை டெனோட் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்து 18A வித் ரெஃபரன்ஸ் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின் அண்ட் கரெக்ட் ஆன்சர் ஹவ் இஸ் திஸ் அரைவ்ட் அட்? சரிங்களா? எப்படி நம்ம வந்து எலாங்கேஷன் நம்ம வந்து கண்டுபிடிப்போம்? லோட் ஓவர் CSA கிராஸ் செக்ஷனல் ஏரியா அப்படியா? இல்லை, நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரிஜினல் லென்த் டிவைடட் பை சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த் இன்ட்டு 100. ஸோ இது எங்கே எதில் இருக்குன்னு பாருங்கள். ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் லென்த் ஓவர் சேஞ்ச் இன் லென்த் மல்டிப்ளை பை 100. அதுவும் இல்லை. லோ மல்டிப்ளைட் பை 100 அண்ட் தென் டிவைடட் பை 10. இதுவும் கிடையாது. லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த் அண்ட் மல்டிப்ளைட் பை 100. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 19th செல்லுலோசிக் எலக்ட்ரோடு. ஸோ செல்லுலோஸ் எலக்ட்ரோடுனா எதில் வரும் என்ன அப்படின்னு வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனில் எது கரெக்ட்னு வந்து பார்ப்போம். செல்லுலோஸ் எலக்ட்ரோடு யூஸ்ட் வென் ஹைட்ரோஜன் கண்ட்ரோல் இஸ் ரெக்வயர்டு. எப்போல்லாம் வந்து ஹைட்ரோஜன் கண்ட்ரோலில் நம்ம வந்து வெல்ப் பண்ணோம் அப்படின்னா அப்போ வந்து செல்லுலோஸ் எலக்ட்ரோடு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இல்லை. செல்லுலோஸ் எலக்ட்ரோடு வந்து ஹைட்ரோஜன் லெவல் அதிகமாக இருக்கக்கூடிய எலக்ட்ரோடு. ஸோ அதுக்காக யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்து வந்து யூஸ்ட் வென் ஹை டெபாசிஷன் இஸ் ரெக்வயர்டு. ஸோ டெபாசிஷனுக்கு நம்ம வந்து செல்லுலோஸ் எலக்ட்ரோடு யூஸ் பண்ண மாட்டோம். பெயிண்டேஷனுக்கு மட்டும் தான் வந்து நம்ம அந்த செல்லுலோஸ் எலக்ட்ரோடு வந்து யூஸ் பண்ணுவோம். ஆல்வேஸ் கிளாசிஃபைட் அஸ் E9010. ஸோ E9010 அது வந்து செல்லுலோஸ் எலக்ட்ரோடு தான். ஸோ அது கூட நிறையா இருக்குது. 6010 6011 வரும். ஸோ இது மட்டும் கிடையாது. ஸோ அதனால் இந்த ஆப்ஷனும் தப்பு. 4வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேன் பி யூஸ்ட் இன் ஆல் பொசிஷன். எல்லா பொசிஷன்லேயும் இந்த செல்லுலோஸ் எலக்ட்ரோடு வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முடியும். அப்போ வந்து செல்லுலோஸ் எலக்ட்ரோடு வந்து அப்போ வந்து E6010 6011 E9010 இதில் பார்த்தீங்கன்னா அந்த டென்சைல் ஸ்ட்ரென்த் ஃபஸ்ட்டு வந்து E ஃபார் எலக்ட்ரோடு, அதுக்கப்புறம் டென்சைல் ஸ்ட்ரென்த்தை குறிக்கும், அதுக்கப்புறம் பொசிஷனு, அதுக்கப்புறம் கோட்டிங். சரிங்களா? கோட்டிங் அண்டு கரண்ட். ஸோ ஒன்று வந்து எல்லா பொசிஷன்லேயும் ஹெல்ப் பண்ணலாம். இப்போ அந்த எலக்ட்ரோடில் ஒன்று வந்துச்சுன்னா எல்லா பொசிஷன்லையும் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6010. ஸோ ஒன்று வந்து வருது. அதனால் எல்லா பொசிஷன்லையும் வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அடுத்து with reference to the previous question, which numbers in the electrode designation refer to the welling position? ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அந்த 1 அந்த பொசிஷன் தான் வந்து உங்களுக்கு வந்து பொசிஷனை குறிக்கும். அந்த 1. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட். அதுக்கப்புறம் ஒரு 20th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எலாங்கேஷன் பர்சன்டேஜை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஃபார்முலா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சேஞ்ச் இன் லென்த்னால் எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு மைனஸ் ஒரிஜினல் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த் இன்ட்டு 100. ஸோ இன்க்ரீஸ்ட் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 55.6 மைனஸ் 50 டிவைடட் பை 50 போட்டோம்னா ஒரு வேல்யூ வரும். இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 11.2% தான் வந்து எலாங்கேஷன் பர்சன்ட். ஸோ இந்த ஆப்ஷன் டி இஸ் அ ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20A வித் ரெஃபரன்ஸ் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின் விச் ஆர் த ஃபாலோயிங் வுட் ப்ரொசீட் திஸ் நம்பர். ஸோ எலாங்கேஷனோட எதை எப்படி டினோட் பண்ணுறது? சரிங்களா? அதுக்கு A%. எலாங்கேஷன் வந்து நம்ம டினோட் பண்ணுறது வந்து A%. ஸோ RM பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டென்சைல் ஸ்ட்ரென்த் அதை வந்து டினோட் பண்ணும். RE வந்து ஈல்ட் ஸ்ட்ரென்த். RP வந்து 0.2% ஆஃப் ஈல்ட் ஸ்ட்ரென்த்.
இ பெர்சன்டேஜ் வந்து எலாஸ்டிக் மாடுலஸ் அத வந்து குறிக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல டாபிக்ல வந்து உங்கள சந்திக்கிறேன். அன்டில் பை பை டேக் கேர். சீ யூ.